வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் முருகப்பெருமானோட 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோயிலில் தான் பார்த்துட்ருக்கோம். காலையில் 8 மணிக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தேன். அங்கேருந்து 10 ரூபீஸ் டிக்கெட்டில் கவர்மெண்ட் பஸ்ஸில் திருச்செந்தூர் கோயில் வாசல் முன்னாடி இறக்கி விட்டாங்க. லேடிஸுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு தான். நான் என்னுடைய திருச்செந்தூர் கோயில் ஜெர்னி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன். இந்த ஆர்ச் வழியாக 5 to 10 மினிட்ஸ் நடக்க வேண்டியிருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் வந்தீங்கன்னா கடல் குளியல், நாளிக்கிணறு தீர்த்தம், முருகப்பெருமான் தரிசனம், வள்ளி குகை, மூவர் சமாதி, ஐயா வைகுண்டர் அவதாரபதி இதில் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கோயிலில் மொத்தமாக 2 தரிசனம் இருக்குது. ஒன்று பொது தரிசனம், இன்னொன்று கட்டண தரிசனம். முருகப்பெருமானா கட்டண தரிசனத்தில் 100 ரூபாய் பே பண்ணி தரிசனம் பண்ணியிருந்தேன். அதுவே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பொது தரிசனம் இன்னொரு அதிகமாக டைம் எடுத்துக்குங்கிறாங்க. கோயிலுக்கு வர்றவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுக்கிட்டு, அப்புறமா நாளிக்கிணத்துல குளிச்சுக்கிட்டு, அப்புறமா நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போவாங்க. இது கோயிலோட டைரக்ட் என்ட்ரி. சரி, இப்போ நான் கடலில் குளிக்க போகிறேன். கடலில் குளித்து முடித்ததும் அப்புறமா நாளிக்கிணத்துல குளிச்சுக்கலாம். வழக்கமாக முருகப்பெருமானோட கோயில் எல்லாமே மலை மேலே அமைஞ்சிருக்கும். இந்த கோயில் மட்டும் கடற்கரையில் அமைஞ்சிருக்குது. கோவில் உள்ளாடி மொபைல் ஃபோன் பேசுகிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ அலோடு கிடையாது. மொபைல் ஃபோன் எடுத்து போகலாம், பாக்கெட் இல்லைன்னா பேக்கில் வச்சுருக்கலாம். நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது பார்த்தாங்கன்னா மொபைலை பறிமுதல் பண்ணிடுவாங்க, அப்புறமா திரும்ப கொடுக்க மாட்டாங்க. முருகப்பெருமான் தரிசனம் பண்ண அப்புறமா பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கடற்கரையில் குறி சொல்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வள்ளி குகை இப்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. கடலில் ஃபுல்லுமே பாறையாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிச்சுக்கோங்க, இல்லைன்னா காலை கிழிச்சிடும். கடலில் ஒரு ஆனந்த குளியல் குளித்து முடிச்சுட்டாங்க. இங்கே கடலில் குளிக்கிறது மட்டும்தான், வெயிட்டிங் டைம் கிடையாது. நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை, அழகிரிநாதருடைய திருப்புகழில் திருச்செந்தூரை பற்றி ரொம்பவே குறிப்பிட்டிருக்காங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு நான் இப்போ 4வது முறையாக வந்திருக்கேன். அடுத்து நாளிக்கிணத்துல குளிச்சுக்கலாம். நான் நாளிக்கிணத்துல குளிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். நாளிக்கிணத்துல குளித்த அப்புறமா நல்ல தண்ணியில் குளிக்க போயிட்டேன். அங்கே குளிச்சுக்கிட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது முருகப்பெருமானோட தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா கோவில் உள்ளாடி ஷர்ட்டை பனியன் ரெண்டுமே பாய்ஸ் போடக்கூடாது. கோவிலோட ஃப்ரண்ட் சைடில் நாளிக்கிணறு தீர்த்தம் இருக்குது. அதே மாதிரி கோவிலோட பேக் சைடில் வள்ளி குகை அமைஞ்சிருக்குது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி தேவயானிக்கு தெரியாமல் இங்கே தான் மறைச்சி வச்சதை சொல்லப்படுது. நாளிக்கிணறு பின்பக்கமாக போனீங்கன்னா மூவர் சமாதியை பார்க்கலாம், அப்புறம் ஐயா வைகுண்டர் அவதாரபதியை பார்க்கலாம், இன்னும் ஒரு சில சுவாமிஜிகள் ஜீவசமாதியான இடத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஐயா வைகுண்டரோட அவதாரபதி. திருச்செந்தூர் கடலில் மூழ்கி 3 நாட்கள் தாண்டி வந்து நாராயணர் மற்றும் லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கப்பட்டு ஐயா வைகுண்டராக அவதாரம் எடுத்த இடம்தான் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைஞ்சிருக்க ஐயா வைகுண்டர் அவதாரபதி. இங்கே நிறைய ஜீவசமாதியை காண முடியுது. முக்கியமாக மூவர் ஜீவசமாதியை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவர் ஜீவசமாதியில் மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமியோட ஜீவசமாதிகளை காண முடியுது. இவங்க 3 பேரும் கடைசி வரைக்கும் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்து ஜீவசமாதி ஆகிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.